இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. பல மேடை நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் தன் நகைச்சுவை கலந்த எழுத்துக்களால் மக்களின் மனதில் இடம் பிடித்த எழுத்தாளர் எழுச்சூர் அரவிந்தன் அவர்களே இன்றைய தினம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர். ஃபர்ஸ்ட்லி பெரிய வாழ்த்துக்கள். இங்க நான் தான் கிங் மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. சந்தானம் சாரோட பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டர் நீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? என்னுடைய கதை, என்னுடைய வசனங்கள் ரசிக்கப்படுதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ நம்ம எதை நோக்கி வந்தோமோ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். போயிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய வரணும் அந்த மாதிரி படங்கள். கண்டிப்பா. ஏன்னா நாங்க உங்ககிட்ட பேசின ஒரு 10 நிமிஷத்துலயே நாங்க வந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு அவ்வளோ காமெடி பண்ணீங்க. நீங்க ஏன் ஒரு காமெடி ஆர்டிஸ்டா வந்து ஸ்கிரீன்ல வரக்கூடாது? ஆசைதான், ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் கரெக்டாக அமையல. நானா ஸ்டேஜில் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் ஒரு சத்யசாய் கிரியேஷன்ஸ்னு ஒரு ட்ரூப்பில் ஆக்டராகவும் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கேரக்டர் ஆர்டிஸ்டாக, காமெடியனா, பொலிட்டிஷியனா, விதவிதமான கேரக்டர்களில் நான் ஸ்டேஜில் பண்ணுறேன். ஆடியன்ஸ் கிட்டேருந்து இமீடியட் ரியாக்ஷன்ஸ், கிளாப்ஸ் அள்ளிட்டு தான் இருக்கேன். ஸோ நடிப்பு ஆர்வத்தை அங்கே பார்த்துக்கிட்டு ரைட்டிங் ஆர்வத்தை சினிமா பக்கம் திருப்பிட்டேன். அற்புதம். அதே மாதிரி இங்க நான் தான் கிங் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடித்த டைலாக்னா எந்த டைலாக் சொல்லுவீங்க? எல்லாமே உங்களுக்கு வந்து பிடித்த ஃபேவரட் டைலாக தான் இருக்கும். பட் இது வந்து என்னோட மை பர்சனல் ஃபேவரட் பா. நான் இது ஆக்சுவலா எழுதும் போதே வந்து குலுங்கி குலுங்கி சிரிச்சேன்னா எந்த டைலாக் சொல்வீங்க? நிறைய சொல்லலாம் அந்த படத்தில். இப்போ அந்த ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, டேபிளில் தள்ளி வச்சுருப்பாங்க. அப்போது ஸ்வீட்ஸ் எடுத்துங்க மாப்பிள்ள அப்படின்னு இங்கே இருந்துக்கிட்டு, ஏன்னா அதனோட ஒவ்வொரு மேட்டருக்கும் பின்னணியில் ஒரு மேட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். மாப்பிள்ளை ஸ்வீட்டு சாப்பிட்றவும் கூடாது, ஏன்னா அதில் பழைய ஸ்வீட்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி வச்சுருக்கும். அதனால் தள்ளியே வச்சு மாப்பிள்ளை ஸ்வீட் எடுத்து மாப்பிள்ளன்னா உடனே இமீடியட்டாக சொல்லுவார், அது 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, நான் அந்த பக்கமாக போகும்போது எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ பொண்ணை பார்த்தலாமா, பொண்ணையாவது கிட்ட வச்சு காட்டுவீங்களா இல்லை தள்ளி வச்சு காட்டுவீங்களா அப்படின்னு ஆரம்பித்து அந்த போர்ஷன் பூரா நான் வந்து என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு விஷயமே அதில் சூசகமாக இருக்கும். அது நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க பின்னாடி ஏதோ ஒரு குண்டு வச்சுருக்காங்கடான்ற மாதிரியே அமைப்பு அந்த சீனு. பெரிய பாம்பு வச்சுருக்காங்கடா பின்னாடி அப்படிங்கிற மாதிரியே அந்த சீன் அமைப்பு. அதில் அவர் சொல்லுவார், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும், ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்களேன்னு நீங்கள் வந்து மனசெலவு விட்டுறக்கூடாது அப்படின்னா, இவர் அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இவ்வளவு பெரிய அரண்மனை நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னா மனோபல பக்கத்துலேருந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு அப்படின்னு இவர் ஒத்துப்பார். பின்னாடி அதே டைலாக் திருப்பி ரிப்பீட் ஆகும். அதை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒப்பந்தம் போட்டோமே, எது அந்த டபுள் மீனிங்கில் பேசுனீங்க, 4 பேர் ஒரே வீட்டில் இருப்போன்னு டபுள் மீனிங்கில் பேசினேன், அதை தானே சொல்கிறேன். ஆமாம் அப்படின்றது வந்து நான் பேப்பரில் எழுதும்போது ரசித்து சிரித்த விஷயம். ஏன்னா ஒருத்தன் ஏமாற்றப்படுறான் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட மொத்த கதையும் சந்தானம் சார் ஒரே ஒரு லைனில் சொல்லியிருப்பார். ஏண்டா ஒருத்தன் ஒரு ஊரை ஏமாத்தின கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமாத்தின கதையை இங்கே தான்டா பார்க்குறேன் அப்படின்னு இல்லையா. அதுதான் அந்த கதையோட லைன். இந்த படத்தோட தீம் அதுதான். ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை வந்து நம்ப வச்சு அப்படின்னுவார். அதில் எக்ஸ்ட்ராடினரி நான் விரும்பின இன்னொரு டைலாக் வந்து, கட்டின புடவையோட பொண்டாட்டி கூட்டின்னு வந்து நான் பார்த்துருக்கேன், போட்டுருக்க அண்டர்வேர் பனியனோட மாமனார் கூட்டின்னு வந்து நான் பார்த்துருக்கேன், என்ன பார் நான் தான் அப்படின்னு வர. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஏன்னா யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, கட்டின புடவையோட நீ வந்தால் போதுன்றது. வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த காமெடியில் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸ் வந்து கிளாப்ஸ் அள்ளிச்சு. அப்புறம் சந்தானம் ரொம்ப ரொம்ப வெறுத்து போய் சலிச்சு போய் சொல்லுவார், அதுலேயும் போட்டிங்க பாரு அந்த அரிசிக்கு பதிலாக முந்திரியும் பிஸ்தாவும் டாப் கிளாஸ் அப்படின்னாரு. அவர் அந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்கன்றதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அது எனக்கு எப்போ எவர்கிரீன், எப்பவுமே எப்போ பார்த்தாலும் அதை ரசிப்பேன் நான். சார் அதே மாதிரி வந்து இது ஃபுல்லாமே டைலாக்ஸ் எல்லாமே உங்களுடைய ஓன் ரைட்டிங் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். என்னன்னா நம்ம ப்ரோமோ பார்க்கும்போதே வந்து பல நடிகர்களை தாக்கி பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுவுமே உங்களோட ஐடியாவா இல்லை சந்தானம் சார் ஐடியாவா? அந்த உண்மையை தானே சொல்லியிருக்கோம். விஷால்லாம் சொல்லியிருக்காரு, நடிகர் சங்கத்தை கட்டி முடிச்சு கல்யாணம் பண்ணுவாரு. சிம்பு இப்பவும் சிங்கிளா தான் சுத்திட்டு. இது உண்மையதான் நம்ம சொல்றோம். உண்மையே வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ரிலேட் ஆகும். நிறைய டைலாக்ஸ் அந்த மாதிரி கரண்ட் டைலாக்ஸ் கொண்டு வந்தோம். அதே மாதிரி வந்து விசு சாருடைய காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு நாடகத்தை வந்து படமாக்குறது அப்படின்றது வந்து பார்க்கவே முடியறது இல்லை. நீங்க வந்து நாடகத்தை படமாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எப்போ உங்களுக்கு வந்துச்சு? அண்ட் உங்களுடைய நாடகம் வந்து படமாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அது ரொம்ப நாள் கனவு மேடம். இந்த நாடகத்துறைக்கு வரும்போதே நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். இப்போ நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து படமாக்கும். அன்னையாரம் பத்மினி மாதிரி சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸில் அவங்க ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கும்போது 10 நிமிஷமாக எடுத்திருப்பாங்க.
அது படமாக வரும்போது 2.25 மணி நேரம் தேவைப்படும். அப்போது உங்களுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல, அந்த கண்டென்ட் சஸ்டெயின் ஆகணும்னா படம் காலி ஆகிடும். ஆமா 12 மணி நல்ல படம், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி எல்லா படங்களும் வராது. அது கஷ்டம். ஷார்ட் ஃபிலிமை படமாக பண்ணுறதுங்கிறது வந்து சிக்கல் இருக்குது. ஆனால் ஒரு நாடகங்கிறது 1 hour 40 minutes நடக்கும். அதை நீங்கள் படமாக பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 3 பாட்டு 2 ஃபைட்டு உள்ளே வச்சோம்னா அந்த அரை மணி நேரம் வந்துடும் உள்ள. கதை 1.25 மணி நேரம் ஆல்ரெடி இருக்குது. அதை கொண்டு வந்து ஈஸியாக படமாக பண்ணுறதுங்கிறது வந்து ஏற்கனவே எனக்கு போன ஜெனரேஷனில் இருந்த எல்லா ரைட்டர்ஸும் சக்ஸஸ் பண்ண ஒரு விஷயம். விசு சார் ஆகட்டும், மௌலி சார் ஆகட்டும், டிபி கஜேந்திரன் சாருடைய முதல் படம் கூட ஒரு ட்ராமா தான். டிஎஸ் துரராஜன் ஒரு ரைட்டர் எழுதியிருப்பார், சொந்தம் சொத்து சுகம்னு. அதுதான் ஒரு வீடு மனைவி மக்கள் அப்படின்னு படமாக பண்ணார். அது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ இப்படி நாடகத்தை படமாக்கும்போது என்ன எனக்கு ஒரு இன்னொரு ப்ளஸ்ன்னா, என்னுடைய கதையை, என்னுடைய ஜோக்ஸை ஆடியன்ஸை ரசித்து கைத்தட்டுறதை நான் பார்த்து அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ இருக்கு இல்லையா, அது எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். 75% எனக்கு உள்ள நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கே அந்த படத்தோட வெற்றி 75% நிர்ணயிக்கப்பட்டோம். ஏன்னா அது ஆடியன்ஸ் ரசிச்சிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாம் ஒருத்தர் வந்து கேட்டார், 70 வயசு 60 வயசுல இருக்கவங்கலாம் ரசிக்கிறாங்க, அதை எப்படி சார் படமாக்குவீங்க அப்படின்னாங்க. ஜோக்குங்கிறது 7 வயசும் சிரிப்பான், 70 வயசும் சிரிப்பான். சிரிக்கணும்னு மனசு இருந்தால் அந்த ஜோக்குக்கு எல்லாருமே சிரிப்பாங்க. ஜோக்குக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. மற்றபடி லவ் ஃபீலுக்கு ஆகட்டும், இல்லை வந்து எமோஷன்ஸுக்கு ஆகட்டும், இல்லை ஆக்ஷன் ஆகட்டும், ஒரு குறிப்பிட்ட வயதினர் தான் இருப்பாங்க. பெரிய ஆக்ஷன் பிளாக்கை 70 வயசுல இருக்கவங்க ரசிக்க மாட்டாங்க. நல்ல காதல் காட்சியை 60 வயசுல இருக்கவங்க ரசிக்க மாட்டாங்க. வயசான லேடிஸ் வந்து ரசிக்க மாட்டாங்க. ஆனால் காமெடிங்கிறது வந்து 7 வயசு ரசிக்கும், 70 வயசு ரசிப்பாங்க. அதனால தான் நான் தைரியமாக சொல்லுவேன், ட்ராமா, காமெடி ட்ராமா வந்து படமாக வரல மிகப்பெரிய ஹிட் அடிக்குங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி படத்துக்கு வந்து இங்க நான் தான் கிங் அப்படின்னு வந்து டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா டிராமாக்கு என்ன பேர்ல இருந்துச்சு சார்? மாமா மாப்பிள்ளை. மாமா மாப்பிள்ளை. நல்லா இருக்கு. மாமனார் மருமனை டார்ச்சர் பண்ற கதை. அதனால அந்த டைட்டில் வந்து மாமா மாப்பிள்ளைன்னு வச்சிருந்தேன் நான். ஓகே. அந்த நாடகத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பலே பாண்டியா அந்த சாங் வந்து போட்டு, நீ மாமா நீ மாப்பிள்ளை, நீ மாமா நீ மாப்பிள்ளைன்னா ஸ்க்ரீன்ல 2 கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ஆடியன்ஸ் கதைக்குள்ள வந்துருவாங்க. கதை எடுக்கும் போதே ஜமீன்லாம் கிடையாது, ஸ்டேஜில் கல்யாணம் ஆயிருக்கும், ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். மாமனார் டார்ச்சர், மச்சான் டார்ச்சர் அப்படின்னு வந்து அதில் ஃபுல்லாக ஒரு. பட் அந்த நாடகத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இது பாடியை ஒரு மையமாக வச்சு, ஒரு டெட் பாடியை மையமாக வச்சு கதை. ஸ்டேஜில் நாங்கள் டெட் பாடியே காட்ட முடியாது. ஆனால் 1.5 மணி நேரத்துக்கு அந்த பாடியை சுற்றி தான் கதை போவோம். கதை ஆரம்பித்து லைட்ஸ் ஆன், 1 hour 40 minutes ட்ராமா, லைட்ஸ் ஆஃப், நோ ட்ரெஸ் சேஞ்சு, நோ சீன் சேஞ்சு, ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை. அதுதான் கேட்கும்போது இது ஒரு பட்ஜெட் படங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ப்ரொடியூசருக்கு கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை, அது 1 hour 40 minutes, அது மொத்தமே இன்னும் ஒரு 20 அடி ஸ்டேஜில் நாங்கள் போடுவோம். எல்லா கேரக்டர்ஸும் வெளியில் போயிட்டு உள்ளே வருவோம், திருப்பி உள்ளே போயிட்டு வெளியில் வருவோம், பாடி உள்ளே இருக்கும், நிறைய ஃபன் பண்ணுவோம். ஒரு கெஸ்ட் வருவாங்க அந்த வீட்டுக்கு, அவங்க கேட்பாங்க, உங்கள் மிஸ்ஸஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேலைக்காரி கேரக்டர் உள்ளேருந்து வந்து அம்மா பாடிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஜெர்க்காய் பாடிக்கு ஸ்ப்ரே பண்ணாங்களா, பாடி ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, பாடி ஸ்ப்ரே, அவங்க தன்னுடைய பாடிக்கு ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சமாளிப்பாரு. அவங்க வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் உள்ளே வந்தோடனே இந்த கெஸ்ட்டு அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க, ஸ்மெல்லே வரல அப்படின்னா ஹீரோயின் சொல்லுவாங்க, ஸ்மெல்லே வரக்கூடாதுன்னா சார் நாங்கள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு. இப்போ ஸ்டேஜில் கண்டினியூஸாக நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போம், 1.5 மணி நேரத்துக்கு கிளாப்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு போதை கிட்டத்தட்ட. கண்டிப்பா சார். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து 19 நாடகங்கள் இருந்தது. ஆனால் அந்த 19 நாடகத்தில் ஏன் நீங்கள் பர்டிகுலராக வந்து இந்த மாமா மாப்பிள்ளை நாடகத்தை வந்து படமாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? எனக்கு வந்து சந்தானம் சார் தான் ஹீரோன்னு முதல்ல சொல்லிட்டாங்க, அவருக்காக தான் நாங்கள் கதை கேட்குறோன்ட்டு. அப்போ நான் 19 கதையில் எத்தனை கதை சந்தானம் சாருக்கு சூட்டாக இருக்குன்னு பார்த்தேன். 2 கதை தெரிச்சு, 2 கதையில் இந்த கதை வந்து முதல்ல சொன்ன முதலே ஹிட் அக்செப்ட் ஆகிட்டதுனால 2வது கதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட் இந்த படத்தோட ஹிட்டை பார்த்து திருப்பி சந்தானம் சார் கூப்பிட்டாருன்னா அந்த 2வது கதையை நான் சொல்லதுக்கு தயாராக இருக்கேன். அது என்ன கதை சார் 2வது கதை? எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆவி வந்த மாப்பிள்ளை. ஆவி வந்த மாப்பிள்ளை. ஏன்னா மாமா மாப்பிள்ளை இந்த டாபிக்ல உங்களுக்கு ரொம்ப ஏமா எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தின மாப்பிள்ளை கணேஷன் ஒரு அவர் ஆர்டிஸ்ட், அவர் தான் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அந்த டீமுக்கு. அதனால அவர் பேர் மாப்பிள்ளை கணேஷுங்கிறதுனால மேக்ஸிமம் என்னோட டைட்டிலில் மாப்பிள்ளை வராமல் பார்த்துப்பேன். அந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் பிராண்டாக யூஸ் பண்ணோம். இப்போ கிரேசி மோகன் சார் வந்து அவரோட ட்ராமாலாம் மாது பாலாஜி தான் பிராண்டாக வச்சிருப்பார், நாங்கள் டைட்டிலே மாப்பிள்ளை பிராண்டாக வச்சிருப்போம். சூப்பர் சார். அந்த ஆவி வந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கும்? ஃபுல் கோஸ்ட் கதையா? ஆமாம், ஒரு ஆவி ஒருத்தர் உடம்புக்குள்ளே அது ஜாலியாக இருக்கும் டைலாக். ஆவி வந்து கண்டிஷன் போடும், நான் உங்கள் உடம்புக்குள்ளே வரதுன்னா 2 கண்டிஷன். சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் தான் இருப்பேன்.
ஹீரோ கேட்பார், அப்போ ஒன்லி நைட் டியூட்டி தான், டே டியூட்டி வர மாட்டீங்களா? ஆமாம் ஆமாம் அப்படின்னும். அப்புறம் நான் ஒரு தடவை உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டேன்னா நானாக வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டால் தான் உண்டு. நீங்கள் என்னை வெளியேற்றணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. ஏன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல். அம்மா உன்னால் பேர் பணம் புகழ் எல்லாம் கிடைக்க போகுதுன்னா நான் ஏமா உன்னை வெளியே சொல்ல அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியே கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுப்பார் ஹீரோ கதையில். ஆனால் அது எவ்வளோ பெரிய சிக்கலை கிரியேட் பண்ணுதுன்னு கதையில் செகண்ட் ஹாஃபாக தான். இது நல்லா இருக்கே சார், சூப்பரா இருக்கு இந்த கதை. அதான் சொன்னோம்மா, முதல் கதை சொன்ன உடனே ஓகே பண்ணிட்டேன். சூப்பர். ஆனா வந்து இந்த டைட்டில் நீங்க சொன்ன மாதிரி மாமா மாப்பிள்ளை டைட்டிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை ஏன் படத்துக்கு வந்து வைக்கல சார்? ஏதாவது ரீசன் இருந்ததா? அது சீரியலா வந்துருச்சு மாமா. ஸோ சந்தானம் சார் கொஞ்சம் புதுசா எதிர்பார்த்தாரு. டைட்டிலே ரொம்ப பழசா இருந்ததுன்னா அப்படிங்க, கதை தான் பழசா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. டைட்டிலும் பழசா இருந்தா எப்படி உள்ள வருவாங்க ஆடியன்ஸ் அப்படின்ட்டு. ஓகே. அதே மாதிரி சந்தானம் சார் வந்து ரொம்ப ரசிச்ச ஒரு சீன்னா எந்த சீன் சார்? இந்த படத்துல வராத நிறைய சீன் அவர் ரசிச்சார். ரசிச்சுட்டு இந்த சீன் வேணாம் சார் அப்படின்னு. ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் சொல்கிற விதம், சொல்கிற அந்த டைமிங் இருக்கு இல்லையா, நான் என்ஜாய் பண்ணுறேன். அந்த டைமிங் எனக்கு வரணும். கூட நினைக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த டைமிங் வரலன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் கெட்டு போயிடும். அதனால் எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அப்படின்னு. ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் வேறு, உங்கள் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க சார். உங்கள் ஸ்டேஜில் அது பண்ணுற ஆர்டிஸ்டோட டைமிங்கே வேறு. அவங்க 40 வருஷமா இதுலேயே ஊறி இருப்பாங்க. ஆமாம், நம்ம கூப்பிட்றவனுக்கு அன்னைக்கு காலைல தான் என்ன சீன்னு தெரியும். நம்ம கூப்பிட்ற ஆர்டிஸ்ட்டுக்கு அன்னைக்கு காலைல தான் என்ன சீன்னு தெரியும். அவங்ககிட்ட நீங்கள் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவருடைய டைலாக டைமிங்கை எதிர்பார்க்காதீங்க, வராது, ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. நீங்கள் சொல்லும்போது நான் சிரிக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன், அதுக்காக நான் இதை படத்தில் வைக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி வந்து சந்தானம் சார் வந்து கேட்டு ரசிச்சு வேண்டான்னு சொன்ன சீன் ஏதாவது? 18 நிமிஷம் சொன்ன ஒரு சீன் அவருக்கு. அந்த இந்த நான் தான் கேங்கல 18 நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஒரு காமெடி சொன்னேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சார். கேட்டு ஸ்டேஜில் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குமே. ஆமாண்ணா, சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகாது சார். எங்களுக்காக அது என்ன டைலாக்? அது ஒன்றும் அந்த பாடி இருக்கு இல்லையா, இப்போ அந்த பாலகுமாரன் கேரக்டருக்கு பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க கதையில், நான் வச்சிருப்பேன். இந்த பாடி மேனேஜர் பாடி விழுந்துட்டுன்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். பார்த்தா கதவை திறந்தா யாரோ வராங்கன்னு பாடி எடுத்துன்னு கட்டிலுக்கு அடித்து போட்டு கட்டிலுக்கு வெளியில் கால் தெரியுதுன்னு அந்த காலை மடக்கிட்டு இருப்பான் கதவை சாத்திட்டு. அந்த மச்சாங்கரட் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் விசாரிக்க வந்திருப்பார். அவர்கிட்ட என்ன கெட்ட பழக்கம்னா, உற்சாகமாயிட்டாருன்னா கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தோளில் ஒரு தட்டுவார் சார். அவன் உள்ள நுழைஞ்ச உடனே கேட்பாரு, மிஸ்டர் வெற்றி வீடு இதானேன்னு. ஆமாம் அப்படின்னா அவரை தோலை தட்டி கொண்டுட்டீங்க அப்படின்னு ஜெர்க்காகும். அப்படி ஆரம்பிச்சு கொண்டுட்டீங்கன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டே அந்த 18 நிமிஷம் அந்த பெண் பார்க்குற மாப்பிள்ளையை விசாரிக்கிற ஒரு சீன் எழுதியிருந்தேன். அதை படிச்சுட்டு, சார் இது 18 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் சொல்கிறீங்க, ஆனால் தாங்காது சார் படத்தில். அதுவும் நீங்கள் இன்டர்வலுக்கு முன்னாடி சொல்கிறீங்க. இன்டர்வல் வரைக்கும் எனக்கு பரபர போகணும், டக்கு 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 நடக்கணும். அப்புறம் நீங்கள் பாடியை கொண்டு போகிற காமெடி வச்சுருக்கீங்க, கீழே கொண்டு போகிற காமெடி வச்சுருக்கீங்க. அப்புறம் இன்னொரு சீன் சொல்லுவேன் இந்த படத்தில். வாட்ச்மேன் கேரக்டர், நம்ம செக்யூரிட்டி கேரக்டர், அவர் ஷேஷூ பண்ணியிருப்பார். பாடியை கொண்டு போகும்போது பார்த்துட்டார். பாடியான அவருக்கு டவுட் இருக்கு. திருப்பி வீட்டுக்கு வந்தாங்கன்னா மேனேஜர் உயிரோட உட்காந்துருப்பார் சீனில். நாங்கள் ஒரு சீன் அவாய்ட் பண்ணியிருப்போம், எழுதிட்டு எடுக்காமல் விட்ட சீன். திருப்பி அவரோட வெளியில் போகும்போது, இவரை கொஞ்ச நேரம் முன்னாடி கூப்பிட்டு போனீங்க, திருப்பி வந்திருக்காரு. இவனுக்கு அவர் வேற இவர் வேறன்னு சொன்னால் புரியாது, எதையாவது சொல்லி சமாளிப்போம். அவரை தண்ணி அடிச்சாரா, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டு வந்தோமா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் வந்திருக்காரு அப்படின்னு. அது வீட்டில இருந்தே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. வீட்டில இருந்து சொன்னா மரியாதை இல்லைல்ல, வீட்டுக்கு வந்து நன்றி சொல்றதான மரியாதை, அவருக்கு அது பழக்கம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனார். நீங்க எப்படின்னாரு, இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனார் இல்லையா, அவரை வீட்டை விட்டு நன்றி சொல்லிட்டு வரலாம். சேஷு மண்டே என்ஜாய் பண்ணோம். ஆனா எங்களுக்கு படத்தோட ஃபுட்டேஜ் கறந்து கட் பண்ணியாச்சு. ஓகே. அந்த மாதிரி நீங்க தியேட்டர் போய் பார்த்திருப்பீங்கல்ல, எந்த சீன் வந்து மக்கள் பயங்கரமா ரசிச்ச சீன்? இந்த ஜமீன் போர்ஷன் பூரா மக்களுக்கு வந்து கிளாப்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறது, ஆத்தா அப்படின்னு ஒரு பாட்டி கேரக்டர் வந்து காது குத்தி போட்டு, நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினைச்சேன், நீ கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்ற அந்த புலம்பல், இது எல்லாமே யூஸ்வலா மக்களுடைய சைக்காலஜி. பொதுவானா ஒருத்தன் ஏமாற்றப்பட்டான்னு சொன்னால் அதை சிரிப்பாக எடுத்துப்பாங்க. அந்த வருத்தமோ அந்த இதுவோ அவங்கள தொட்டவே தொட்டாது.
ஜாலியா எடுத்துப்பாங்க. ஆமா. அதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய பலமா நினைக்கிறேன். கண்டிப்பா. ஹீரோ ஏமாத்தப்படுறான். ஸோ இந்த நாடகத்துல இருந்து படமா மாத்தும் போது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து படத்துக்காக நிறைய ஆட் பண்ணீங்க சார் நீங்க? இந்த ஜமீன்தார் போர்ஷனே கிடையாது, ஓ அது பூரா படத்துக்காக ஆட் பண்ணதுதான். டிராமாலே ஏன்னா இல்ல. டிராமால ஆஃபே ஓப்பனிங்ல கல்யாணம் ஆயிருக்கும். டைலாக்ல சொல்லியிருப்போம், என்னை ஏமாத்திட்டேன், நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு ஒரே ஒரு டைலாக்ல அந்த கதை முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு டைலாக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் போர்ஷனை வச்சுக்கிட்டேன். ஒரு டைலாக ஒரு போர்ஷனாவே மாத்தினீங்களா சார்? தாராளமா. ஏன்னா அதுலயும் அந்த அந்த கடைசியில வந்து வேட்டியை உருவுறார் இல்லையா, அந்த கேரக்டர் நான் முதல்ல இருந்தே வச்சிருந்தேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜமீன்தார் எங்கேயா போய் உட்காரும்போது ஐயா வேட்டி அப்படின்ட்டு அந்த இடத்த தொடச்சு விடுவார். எல்லாரும் பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவர் ஜமீன்தாரோட விசுவாசி பழகுது, வேஷ்டி கூட கரையிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி போனார். அடுத்து இன்னொரு சேரில் போய் உட்காரணும், ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த ஆணியை எடுத்து தூக்கி போட்டு உட்காருங்க வேட்டி அப்படின்னு சொன்னேன். தரேன் எங்கே தராமல் நான் போயிடுவேனா அப்படின்னா, இப்போ ஹீரோ நினச்சதால நம்ம கல்யாணத்துக்கு 100 பேருக்கு வேஷ்டி சட்டை கொடுப்பாரு பொழுது, அதான் வேட்டி கட்டி கடைசியில் அவர் கட்டினது அவனுடைய வேஷ்டி. உருவினதுக்கு அப்புறம் தான் அது தெரியும், டேய் அதான் வேட்டின்னு பின்னாடியே தெரிஞ்சுதானாடா. இப்படி நிறைய இருந்தது அந்த கதையில ஆரம்பிச்சு. நான் வந்து இது மட்டுமே ஒரு 150 பக்கம் எழுதியிருந்தேன். ஆக்சுவலா அந்த ஜமீன் போர்ஷன் மட்டுமே. அதுல அவர் பேர் விஜயகுமார், ஜமீன்தார் பேர். அவர் எத்தனையோ ஜமீன்தார்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் மாத்தாண்ட பூபதி, ரங்கநாத பூபதி, தீர்த்தாரப்ப பூபதி அப்படின்னு தான் பேர் வச்சுப்பாங்க. நீ என்ன விஜயகுமார்னு பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா, இப்போ மாமனார் அப்படி யோசிச்சு பேசி அப்படின்ட்டு, எத்தனை படத்தில் விஜயகுமார் ஜமீன்தாரை வந்ததை ஒத்துருக்கீங்க, ஏன் ஒரு ஜமீன்தார் விஜயகுமார்ங்கிற பேரில் வர மனோபலை பார்த்துட்டு இந்த இடத்துல ஏன்டா என்னை மாட்டி விட்டேன், நம்மளுக்கு பேரா முக்கியம், சொத்து தானே முக்கியம்னுவார். இதெல்லாம் நாங்கள் வந்து படத்தோடைய ஃபுட்டேஜ் கருதி தூக்கி ஓரமாக வச்சு. சூப்பர் சார். வெட்டப்பட்ட சீன்கள் அதெல்லாம், வெட்டப்பட்ட சீன்களே இவ்வளோ காமெடி இருக்குன்னா அப்போ பாருங்க படம் இப்படி வந்துருக்குட்டு. நிச்சயமா. அதே மாதிரி டேரக்டர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு சார், படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. பயங்கர ஹாப்பி. அவர் இந்தியா பாகிஸ்தான் ஒரு படம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் பண்ற 2வது படம் இதுதான் கிட்டத்தட்ட. ஆனா முதல் படத்தோட டைட்டில் எனக்கு அவருக்கு தான் பொருந்தும். நான் இந்தியா, ஒரு பாகிஸ்தான், 2 பேருக்குள்ளேயும் அப்படி ஒரு இது வச்சே ஆகணும்வாரு. சார் இடம் இல்லை சார், சொன்னா கேளுங்க சார், புரிஞ்சுங்க சார், இது நிக்காது சார், நிக்காது சொல்றதுக்கு நீ யாரியா, நான் எழுதி வச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு பயங்கரமா உள்ள கிளாஷ் பண்ணிப்போம். ஒரு நாள் திடீர்னு வந்து என் வீட்டில் மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லை சார், அது கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒய்ஃபுக்கு ஏன் சார் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னோட வேலை பார்க்குறீங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை உங்களுக்கு பிபி வருது, அவள் லைஃப் பூரா என்னோட இருக்கா ஏறாதா அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுட்டு போறாரு. என்னோட வேலை பார்க்குறீங்க, ஒரே ஒரு படத்தில் இப்போ தான் வந்து 6 மாதமாக எனக்கு பழகுனீங்க, எவ்வளோ பிபி வருது. நீங்கள் வந்து ஒவ்வொரு கதையுமே வந்து சூப்பராக வந்து எழுதி, டைலாக்ஸாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் ஏன் சார் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான களத்தில் இறங்கலை? ஐயோ, என்ன மாதிரி ஒரு சோம்பேறியை பார்க்கவே முடியாது. என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 7 மணிக்கு வர சொன்னால் வந்துடுவேன். இவ்வளவு வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் டைரக்ஷனுங்கிறது கேப்டன் ஆஃப் த ஷிப், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கையில் வச்சுருக்கணும். எனக்கு சில படங்களில் செட் டைரக்டர் பேர் கூட தெரியாது, நான் பாட்டுக்கு ஜாலியாக படம் முழுக்க ஒர்க் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை. நான் போய் செட் டைரக்டர் நீங்கள் சீன் என்னன்னு சொல்லவே தேவையில்லை, அதுக்கு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. அதனால் நான் அந்த தலைவலியை ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு படம் கொஞ்சம் சுமாராக போச்சுன்னா கூட எஸ்கேப் ஆனால் எனக்கு அடுத்த படம் கிடைக்கும், ஏன்னா ரைட்டராக நான் ஜெயிச்சிருப்பேன். டைரக்டர்னா ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் திருப்பி எழுந்து வர்றதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும்னு ஒரு பயம் லைஃப்ல. ஓகே. கூட எனக்கு ரைட்டிங்ல இருக்கிற அந்த சந்தோஷம் சூப்பர் சார். ஆக்சுவலா எனக்கு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா வெளியில எடுத்து நிற்க வச்சிங்கன்னா டைரக்ஷனே தெரியாது, ஈஸ்ட் எது, வெஸ்ட் எது, நார்த் எது, சவுத் எதுன்னு. அந்த டைரக்ஷனே தெரியாது ஆளு எப்படி போய் சினிமா டைரக்ஷன் பண்றது. எப்படி யோசிக்கிறீங்க சார், எங்களால முடியல. வேற யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன டைரக்ஷன், அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனே தெரியாது ஆளு சினிமா என்ன டைரக்ஷன் பண்றது அப்படின்னு விட்டேன். ஆக்சுவலா ஒரு இப்படியே விட்டா நீங்க ஜோக்கா சொல்லிட்டு இருக்கலாம், நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் சார். அவ்வளோ சூப்பரா இருக்கு, டைமிங்லாம் வந்து எங்களால தாங்க முடியல, அந்த லெவலுக்கு சூப்பரா இருக்கு டைமிங். ஆக்சுவலா சரி ஓகே, டைரக்ஷன் தான் உங்களுக்கு வெஸ்ட் ஈஸ்டே தெரியலன்ட்டீங்க, ஏன் நடிப்பு பக்கம் ஃபுல் ஃபிளெஜ்டா நடிக்கல, குட்டி குட்டி ரோல்ஸ்ல மட்டும் இதோ வந்துட்டேன்னு அப்படியே போயிடுறீங்களே? ஆமா, இப்போ அது வந்து இப்போ எழில் சாரோட படத்துல அது மாறி இருக்கு. தேசிங்க ராஜா 2ல ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர் ஒரு 4 சீன் வர மாதிரி பண்ணியிருக்கேன். யுத்த சத்தத்துல பார்த்திபன் சார் வந்து மூக்கில் குத்துற சீனு நான் தான் பண்ணியிருப்பேன். அதில் அந்த ஐயங்கார் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன். நிறைய படங்கள்ல சின்ன சின்ன சீன் வரும். திருட்டு பைலட் 2ல MS பாஸ்கர் சாரோட ஒரு சீன் பண்ணியிருப்பேன். மதிலில் ஒரு டாக் ஷோவில் பண்ணியிருப்பேன், அந்த பேசுகிற அரசியல்வாதியாக பண்ணியிருப்பேன். இப்படி என் படங்கள் எல்லாம் ஒவ்வொரு சீன் பண்ணிட்டு இருக்கேன்.
இது நான் நடிக்கிறதுக்கு வரதுக்கான ட்ரெய்லர் ஓஹோ அப்படி எடுத்துக்கலாம். மெயின் இதெல்லாம் ஒர்க் பிக்சர் அவுட் ஆகுதா அப்படின்னு. மெயின் பிக்சர் இனிமேல் வருங்காலத்தில் வரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒரு ஸ்கூல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், டைரக்டர் வித்யாதரன் படம். அப்புறம் வின்சென்ட் செல்வா சார் சொல்லியிருக்காரு, அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன். டைரக்டர் வின்சென்ட் செல்வா யூத் படத்தோட டைரக்டர். இன்னைக்கும் யூத்தாக தான் இருக்கார் அவர். திங்கிங்ஸ்லாம் யூத்தாக இருக்கு. அவரோட ஒரு படம் வந்து பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக இருக்கும். ஓகே, அட்டகாசமாக பண்ணலாம் அந்த ஸ்கிரிப்ட். அப்படி ஃபுல் காமெடியா இருக்குமா சார்? காமெடி, நான் உள்ள போயிட்டாலே காமெடி தான். சீரியஸ் படத்தையும் காமெடி ஆக்கிடுவேன். அவர் சீரியஸாக கதை சொன்னாலும் அதை காமெடியாக மாற்றிடுவேன். அப்புறம் என்னோட அடக்கடவுளேன்னு ஒரு ஸ்கிரிப்ட், அது வந்து எனக்கு மயிலாப்பூர் ஃபைனான்ஸோடைய பெஸ்ட் ரைட்டர் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. போட்ட இடங்கள்லாம் வந்து பெரிய வரவேற்பு பெற்ற நாடகம். அதுதான் என்னுடைய அடுத்த நாடகம் வந்து படமாக வருதுங்கிறது அடுத்தது தான். எப்போவுமே உங்களை வந்து ஒரு காமெடி ரைட்டராக மட்டும்தான் காட்டிக்க விரும்புறீங்களா, இல்லை வந்து எமோஷ்னலான ஒரு சீன் கொடுத்தாலும் கூட அதுலேயும் நாங்கள் வந்து பயங்கரமாக கலக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியும் பண்ணுவீங்களா சார்? என்னுடைய அடக்கடவுளை நாடகம் பார்த்துட்டு அழாதவங்களே யாருமே கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட கலங்க வைக்கிற மாதிரி சென்டிமெண்ட் சீன்ஸ் அந்த ட்ராமாவில் செகண்ட் ஹாஃபில் நிறைய உண்டு. ஹியூமர் இருக்கும். ஒரு கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்ல. இப்போ தர்மியும் சிவபெருமானம் பண்ணாங்க இல்லையா, அதை பேஸாக வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃபு கடவுளே இருக்க மாட்டார் கதையில். கடவுளே இருக்க மாட்டார். அந்த செகண்ட் ஹாஃப் கதை கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ட்ராவல் ஆகும். கல்கட்டாவில் அந்த ட்ராமா போட்டவுடனே ஒரு 90 இயர்ஸ் ஒரு பெரிய ஒரு வயசானவர், அதான் 90 இயர்ஸ்னால வயசானவர் தானே, அதை வேற சொல்லலாம். அந்த மறுநாள் வந்தார், ட்ராமா முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் வேறு ட்ராமா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, நேற்று நாடகத்தோட ஆத்தர் யார் அப்படின்னாரு. அவங்களாம் ஆத்தர் யாருன்னு தான் கேட்பாங்க, ரைட்டர் யாருன்னு கேட்க மாட்டாங்க. நான் தான் சார் அப்படின்னு. கையை கொடுங்க அப்படின்னு கையை பிடிச்சாரு, கெட்டியாக பிடிச்சிட்டு, நேற்று வரைக்கும் கடவுள் என்னை 90 வயசு வரைக்கும் ஏன் வச்சிருக்கான்ற ஒரு கேள்வி இருந்தது. நேற்று உங்கள் அடக்கடவுளை நாடகம் பார்த்த உடனே உங்கள் நாடகத்தை பார்க்கறதுக்காக தான் என்னை வச்சிருந்துருக்கான்னு தோணுச்சு. God bless you அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சூப்பர். தேசிய விருது வாங்கினதுக்கான சமானம். ஒரு சாதாரண மனிதர் தான் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்ததுக்கு காரணம் இந்த நாடகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ராமாவாக இருக்குன்னு கண்டிப்பாக அந்த சென்டிமெண்ட் அவரை வந்து டச் பண்ணிடுச்சு. அடக்கடவுளே ட்ராமாலேருந்து எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு சீன் சார்? தாராளமாக சொல்கிறான். ஒரு அந்த கதாநாயகன் கேட்பான் கடவுள்கிட்ட, சில பேர் உன்னை அல்லான்றாங்க, சில பேர் உன்னை இயேசுன்றாங்க, சில பேர் உன்னை பிள்ளையாரு முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரிஜினலாக நீ யார்? கடவுள் சிரிப்பார். என்ன சிரித்து மழுப்புற? இல்லை உனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா? ஹீரோவுக்கு 45 வயசு. அவன் சொல்லுவான், எனக்கு எம்ஜிஆர் படம்னா உயிர். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எம்ஜிஆர் படமாக காமிச்சு வளர்த்ததுனால எம்ஜிஆர் நடித்த படங்கள் 3 படம் பேர் சொல்லு. கடவுள் கேட்பார், சொல்லுவான். 1001 படகோட்டி, உலகம் சுற்றும் வாலிபன். 1101 எம்ஜிஆர் பேர் என்ன? மணிமாறன். படகோட்டியில் சரவணன், உலகம் சுற்றும் வாலிபனில் ராஜு. எம்ஜிஆருக்கு தான் எம்ஜிஆர்னு ஒரு பேர் இருக்குது, அப்புறம் ஏன் மணிமாறன், சரவணன், ராஜு? அது கதைக்கு ஏற்ற மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சா தானே ஜனங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் படத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுக்கிறார். அப்போ மணிமாறன், சரவணன், ராஜு 3 பேர் இருந்தாலும் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் இல்லையா? ஆமாம், அதே தான். அல்லா, ஏசு, முருகர்னு எத்தனை பேர் இருந்தாலும் கடவுள் நான் ஒருத்தர் தான். அவர் படத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுக்கிறாரு, நான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். பின்னிட்டீங்க சார், வேற லெவல். வாவ், சீரியஸாக வந்து பயங்கரமான ஒரு டைலாக இருந்துச்சு சார். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த நடக்கிறோட மிகப்பெரிய பலமாக இருந்தது. இந்த வசனங்கள் தான் அந்த கதையை வந்து ஒரு மேடை நாடகங்கிறத மறந்து மக்களை கண்ணீர் விட வச்சு, கைத்தட்ட வச்சு, சிரிக்க வச்சு, ஆட்டோட எடுத்து விட்டு போக மாட்டாங்க. அந்த ட்ராமா முடிஞ்சதுன்னா அடுத்த 25-30 நிமிஷத்துக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அட கடவுளே என்னை ஏண்டா படைச்சேன்னு ஒரு கேள்வி வரும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வரும். ஏன் படைச்சுங்கிறதுக்கு கடவுள் அதில் பதில் சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமான பதில் அது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கேமரா வந்துருச்சு, எத்தனை டேக் வேணால் வாங்கிக்கலாம், இந்த சீனை இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போய் அதுக்கப்புறம் படம் வந்து உருவாகுது. ஆனால் ஒரு மேடை நாடகம் அப்படின்றது ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 1.5 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படின்றப்போ அதுக்கு வந்து ரிகர்சல் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். என்ன மாதிரியான ரிகர்சல் இருக்கும்? நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுடைய டைரக்ஷன் மைண்டை வந்து அவங்ககிட்ட காட்டுவீங்க சார்? அதில் டைரக்ட் பண்ணுறது மாப்பிள்ளை கணேஷ் தான் டைரக்ட் பண்ணுவார். அவர் தான் வந்து நீ இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், நீ இந்த என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும், இருக்கிறதே 2 என்ட்ரி தான் இருக்கும், அதில் என்ன இந்த என்ட்ரி அந்த என்ட்ரி நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அதை வந்து கமெண்ட் பண்ணுறது தான் என்னோட வேலை, அவர் டைரக்ஷன் பண்ணுறது. என்ன பெரிய ஹாலிவுட் படம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இருக்கிறதே 20 அடி மேடை எங்கேருந்து வந்தான்னா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். என்ஜாய் பண்ணுவோம். அதனால்
நாடகம் பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட உடனே என்னால் அந்த டைலாகை மனப்பாடமாக சொல்ல முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் தான். ஒரு மாதம் பண்ணுவோம். ஒரு மாதம் 30 days டெய்லி ஈவினிங்கில் உட்காந்து ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் 30 நாள் தொடர்ந்து ஒரு ஸ்கிரிப்டை படித்தா எல்லா கேரக்டரோட டைலாகும் மனப்பாடம் ஆகிடும். என் கேரக்டர் மட்டும்தான் இல்லை, எல்லா கேரக்டர் டைலாகும் மனப்பாடம் ஆகிடும். அப்புறம் நான் ஈஸி தானே. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா மறக்காது. ஸ்டேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒருவேளை எங்கேயாவது மிஸ்ஃபயர் ஆகுது, டைலாக் மறந்துடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க கேரக்டர் எடுத்து விட்டுருவோம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து பரவாயில்ல, இது நல்லா இருக்கு வரும். பட் அது ட்ராமான்ற போது அவுட் ஸ்டேஷன் போவோம் இல்லையா, ஒரு 14-15 பேர் அந்த ட்ரெயினில் போவோம் இல்லையா, பாம்பே டெல்லிலாம் 2 நாள் ட்ராவலு, செம்ம ஜாலியாக இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலியோட டூர் பிக்னிக் போகிற மாதிரி. அதே மாதிரி ஏதாச்சும் ட்ராமா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும் போது ஆர்டிஸ்ட் வந்து டைலாகை மறந்து கோ ஆர்டிஸ்ட் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபன்னாக மாறி நிறைய இருக்கு. ஆனால் பாம்பேயில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம், நிறைய பேசி சிரிச்சுட்டே போகிறோம், கமெண்ட் அடிச்சுட்டு ஜோக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். டேரக்டர் டென்ஷன் ஆகி, பா இப்படிலாம் பேசுனீங்கன்னா சாயந்தரம் நாடகத்துக்கு யாரும் தொண்டை வராது, தொண்டை கட்டிக்கும், நல்ல பனிக்காலத்தில் வந்திருக்கோம் பாம்பேயில், வெறுப்பேற்றாதீங்க பார்த்துங்கன்ட்டார். எல்லாம் சரின்ட்டு கண்டுக்காமல் நாங்கள் பாட்டு அரட்டாட்சிட்டு இருந்தோம். சாயந்தரம் 6:30 மணிக்கு பெல் அடித்து நாடகம் ஆரம்பித்தோன்னே அருணாச்சலம் நான் வந்துட்டேன்ப்பா அதுன்னு ஒரு குரல். யார் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரோ அவருக்கு தொண்டை கட்டியிருக்கு. நாங்கள் எல்லாம் சிரிச்சோம் பாருங்க பின்னாடி ஸ்டேஜில் இருந்துட்டு, எங்களை சொல்லிட்டு உடுங்கடா தொண்டை கட்டுச்சு. கரெக்ட். இப்படி ஜாலியான விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டேஜில் அவன் தடுமாறும் போது எங்களுக்கு முதல்ல சிரிப்பு தான் வரும். விட்டுட்டான் டைலாக, இவனை வந்து எப்படி மேக்கப் பண்ணி அனுப்புறது அப்படின்ட்டு ஒரு சின்னதாக வந்து அப்படி சுற்றி வளைச்சி அந்த ஆடியன்ஸுக்கு அதை தெரியாமல் பார்த்துக்கிட்டு வெளியில் போய், அதை விட நாங்கள் எப்போ சிரிப்போம்னா யார் விட்டானோ அவன் கை குலுக்கி ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணுவாங்கல்ல, அப்படியே திரும்பி அவனை பாப்பா விடு கெஞ்சும் போது ஜாலியா இருக்கு. மானத்தை வாங்கிடாத, யார் இவன் தானே அப்படின்ட்டு அவனை கிராஸ் பண்ணி போயிடுவோம். சார், இப்போ நீங்கள் நிறைய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். அதில் வந்து இந்த ஒரு டேரக்டருக்கு டயலாக் எழுதி கொடுத்தாலும் சரி, ஸ்டோரி கொடுத்தாலும் சரி, ஒரு திருப்தியே ஆக மாட்டார், இன்னும் வேலை வாங்கிட்டே இருப்பார் அப்படின்னா யாரை சொல்வீங்க சார்? நான் ஆக்டரா சொன்னா சார் அதை சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 100 பஞ்சு சொன்னா கூட 101 ஏதாவது கிடைக்குமா, ரவுண்டா இருக்கட்டே 101. நான் கல்யாணத்துக்கு மொழி எழுதுறேன் 101 எழுதுறேன் டயலாக் சார் அது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். சுலபத்தில் திருப்தி அடைய மாட்டார். இருக்கிறதுல தி பெஸ்ட் வரணும்னு ஆசைப்படுவேன். மற்ற எல்லாருமே எல்லா டைரக்டர்ஸ்கிட்டமே நான் வந்து அவங்களுடைய செல்ல பிள்ளை மாதிரி இருப்பேன். ஏன்னா கமெண்ட் அடிக்கலாம், அவங்கள கலாட்டா பண்ணலாம், கதையில் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கிண்டல் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு அதுக்கு பஞ்சு சொல்லிட்டாதீங்க அப்படின்னு, முக்கியமான சீன் இதுக்கு பஞ்சு சொல்லிட்டாதீங்க அப்படின்னு டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். அது என்னுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கு காரணம் வந்து நான் இப்படிப்பட்ட கேரக்டர்னு போன 1 மணி நேரத்தில் தெரிஞ்சுப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் இவனை திருத்த முடியாதுன்னு விட்டுருவாங்க, இவனை திருத்ததே பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு விட்டுருவாங்க. நானும் ஜாலியாக சுற்றி கதையெல்லாம் பேசி முடிச்சு டைலாக்லாம் சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். காசு கொடுப்பாங்க முக்கியமாக. சூப்பர். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வார்த்தை பேசும்போது ஒரு பஞ்சோட தான் பேசுறீங்க. ஏன் உங்க பெயருக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் டைலாக் வைக்கல, இல்ல பஞ்ச் வேர்டு வைக்கல? இல்லை, நான் ஒர்க் பண்ணது வந்து காரைக்குடி நாராயணன் சார்னு ஒரு ரைட்டர், எழுத்தாளர். நான் அச்சானி, தீர்க்க சுமங்கலி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் டைலாக் எழுதியிருக்காரு, அச்சானி டைரக்டராக வந்திருக்காரு. அவர் பேருக்கு முன்னாடி, நாராயணன்கிற பேருக்கு முன்னாடி காரைக்குடின்னு ஊர் பேர் வச்சுட்டார். நம்ம அப்போ தானே சினிமாவில் அவரோட அசிஸ்டன்ட் ரைட்டராக சேர்ந்தோம். அப்போ குருநாதரை ஃபாலோ பண்ணி நம்மளும் ஊர் பேரை முன்னாடி வச்சு போட்டு தூக்கி எழுச்சூர்னு என்ன ஊர் பேரை முன்னாடி போட்டு அரவிந்தன்கிறது. இப்போ நினச்சாலும் வைக்க முடியாது, ஏன்னா எழுச்சூர் அரவிந்தன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக நான் பஞ்சு டைலாக் பேர் முன்னாடி வச்சு எடுபடாமல் போயிட்டோம்னு வச்சுங்க, கஷ்டம். சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எழுச்சூருங்கிறது ஊர் பேர். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு சார்? அடக்கடவுளே படமாக போகுதுன்னு சொன்னேன், ஆவி வந்த மாப்பிள்ளை படமாக போகுது, ப்ளஸ் வின்சென்ட் செல்வா சாருடைய ஒரு ப்ராஜெக்ட். இதை தவிர்த்து என்னுடைய கலக்கரம் மச்சின்னு ஒரு ட்ராமா, எம்ஆர்கேன்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்தார். நீங்கள் இந்த தர்மத்தின் தலைவன் படம் பார்த்தீங்கன்னா, சார் இது எங்கள் வீடு சார் அப்படின்னு ஒரு கேரக்டர், நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்திருப்பார், வில்லனாக பண்ணியிருப்பார், ராமநாதன் சார் படங்கள்லாம். அவர் தான் எனக்கு ட்ராமாவில் அந்த லீட் ரோல் பண்ணார். அந்த கதையும் வந்து படமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். 19 நாடகம் இருக்குது, அதில் 16 ட்ராமா வந்து படமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கிட்ட 16 கதை இருக்குது. எப்போ வேணாலும் வந்து கதையை வாங்கிக்கிட்டு டைலாக்கை வாங்கிட்டு போயிட்டு ஷூட்டிங் போகலாம். எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். அற்புதம் சார். சூப்பர் சார். உங்களுடைய நாடகங்கள் எல்லாமே படமாக மாறணும், அந்த படம் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெயா டிவி சார்பாகவும் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி.